பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் நாம் தியானிக்கிற வார்த்தை தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 102:13. தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. இந்த சங்கீதம் 102ல் 1லேருந்து 28 வசனம் இருக்குது பாருங்களேன். அந்த 28 வசனமும் ஜெபத்தை குறிக்குது. அதில் அந்த தலைப்பை என்ன பார்க்குறோன்னா, துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்தில் தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம். அப்போ துயரப்படுற நேரத்தில் துக்கத்தில் மூழ்கி, தாவீதுடைய சங்கீதம் அது. தாவீது அந்த துயரத்தில் மூழ்கி துக்கத்தில் இருக்கும்போது அவர் ஏறெடுக்கப்பட்ட அந்த ஜெபமாக இருக்குது. தேவனை நோக்கி அவர் ஏறெடுத்த அந்த ஜெபமாக இருக்குது. அதில் தான் அந்த வசனத்தை நம்ம பார்க்குறோம். 13ல் தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கான குறித்த நேரமும் வந்தது. அதாவது தாவீது வனாந்திரத்தில் இருந்த நாட்களில் தான் எங்கேருந்து வந்தோமோ அந்த தலைநகரமான சியோனுக்காய் அவர் ஏறெடுத்த அந்த ஜெபமாக அந்த ஜெபம் இருக்குது. அப்போ தேவனுடைய பிரசன்னத்தில் அவர் வந்து நின்று அந்த தயை செய்யும் காலம் வேணும், அந்த நாட்கள் வேணும், அதற்காக இறங்கணும், சியோனுக்காக அவர் ஜெபிக்க கடந்து வரார். அதற்கு அடுத்த வசனத்தில் பார்க்குறோம், உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்கு பரிதவிக்கிறார்கள். அதாவது சியோனுக்காக அவர்கள் பரிதவிக்கிறார்கள், அதற்காக ஜெபிக்கிறார்கள். அதற்காக பாரப்பட்ட அந்த இருதயம் தாவீதுக்குள்ளே இருந்தது. அந்த ஜனங்கள் மேலே, அந்த யூத ஜனங்கள் பாபிலோனுக்கு அடிமையாக கொண்டு போகப்படுறாங்க. 70 ஆண்டுகள் அவர்கள் அடிமையாக கொண்டு போகப்படுறாங்க. அந்த 70 ஆண்டுகள் அவர்களுக்கு முடியணும், அந்த ஜனங்கள் மீட்கப்படணும். அதற்காக அந்த ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுது. தானியேலை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் எரேமியாவில் சொல்லுவார், அந்த ஜனங்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். அங்கே உள்ள வார்த்தை இருக்குதே, தேவனுடைய வார்த்தை வசனம் அங்கே இருக்குதே, அந்த வார்த்தையின்படி 70 ஆண்டு முடிய போகுதேப்பா, அந்த ஜனங்களுக்கு இறங்குங்க, சியோனுக்கு இறங்குங்க. இப்போ சங்கீதம் 14ல் பார்த்தீங்கன்னா 7ல் சியோனிலிருந்து இஸ்ரேலுக்கு ரட்சிப்பு வருவதாக, கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோப்புக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாவதாக. கர்த்தர் வந்து அந்த இஸ்ரேலுக்கு ரட்சிப்பு வருவதாகன்ற மாதிரி சியோனிலிருந்து ரட்சிப்பு வருவதாக. அந்த ரட்சிப்பு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த மகிழ்ச்சி வருது, களிப்பு உண்டாகுது. தேவனுடைய வார்த்தை நமக்குள்ளே வரும்போதும் அப்படி தான். இந்த நாட்களில் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வந்திருக்கோம். நம்முடைய கஷ்டமான சூழ்நிலைகள் நாம் நினைக்கலாம், நான் இந்த கஷ்டத்தில் இருக்கேன், இந்த துயரத்தில் இருக்கேன், 5 மாதம் கடந்து வந்துட்டேன், இந்த வருடத்தில் இப்போ 6வது மாதத்துக்குள்ளே வந்துட்டேன். இந்த 6வது மாதத்தில் என்னுடைய சூழ்நிலைகளில் இன்னொரு மாற்றம் இல்லையே, என் குடும்பத்தில் இன்னொரு மாற்றம் இல்லையே, என் கணவனார் இன்னும் மாறலையே, என் மனைவி இன்னும் மாறலையே, என் பிள்ளைகள் கீழ்ப்படியிலையே. இதெல்லாம் நம்ம நினைக்கலாம், யோசிக்கலாம், இந்த துயரமான நேரங்கள் நம்முடைய நேரங்கள். ஆனால் தேவன் வந்து நமக்கு காரியங்களை வாய்க்க செய்வார். அவருடைய பிரசனத்தில் நம்ம காத்திருக்கும்போது தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தேவனாக இருக்கார். அந்த 102வது சங்கீதத்திலேயே 16வது வசனம் பார்ப்போம், திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார். நம்ம கூட ஒரு பாடல் பார்ப்போம், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. அவர் தான் நமக்கு ஆதரவு, அவர் தான் நம்முடைய பக்கபலனாக இருக்கார். எந்த சூழ்நிலையிலையும், நீங்கள் எந்த கடினமான சூழ்நிலையிலையும் கடந்து போனாலும் தேவனுடைய பிரசன்னம் தான் நம்மளை தாங்கும், அதுதான் வழி நடத்தும். நம்ம இருதயத்தில் வியாகுலங்கள் இருக்கும்போது நம்ம என்ன நினைப்போன்னா, இவங்களை போய் பார்த்து அவங்கள்ட்ட நம்ம துன்பத்தை துயரத்தை சொன்னால் நமக்கு சரியாயிரும், இவங்கள்ட்ட போய் பேசினா நமக்கு ஆறுதல் கிடைக்கும். அது இல்லைங்க. தேவனுடைய சமூகத்தில் தாவீது வந்து எந்த நேரமும் வேதத்தில் நம்ம பார்ப்போம், சவுலால் விரட்டப்பட்டாலும் சரி, அப்சலமால் துரத்தப்பட்டாலும் சரி, எந்த சூழ்நிலையிலையும் அந்த வனாந்தரமான சூழ்நிலை, அந்த கடினமான சூழ்நிலை, நமக்கு வந்து அந்த மாதிரியெல்லாம் நம்முடைய லைஃப்பில் அந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் இல்லை. ஆனால் அவர் அந்த மாதிரி கடினமான சூழ்நிலை, ஒரு ராஜாவாய் கூட அவர் அந்த கடினமான பாதைக்குள்ளே கடந்து போகும்போது அவருடைய முகம் என்னென்னா தேவனை தான் நோக்கி பார்த்துச்சு, மனுஷனே அல்ல. மனுஷனை நோக்கி பார்த்தா அந்த நேரத்தில் நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும். அவங்கள்ட்ட போய் சொல்லி, நம்ம பிரச்சனையை அவங்கள்ட்ட சொல்லி, நம்ம குடும்ப காரியங்களை சொல்லி,
நமக்கு ஆறுதல் கிடைக்கும்னு நினைப்போம். ஆனால் அந்த கொஞ்ச நேரம்தான். அதுக்கப்புறம் திரும்ப நம்முடைய சூழ்நிலை மாறாது. ஆனால் நம்ம தேவனுடைய பிரசன்னத்தில், தேவனுடைய பாதத்தில் அமரும்போது, சங்கீதம் 46 கூட நம்ம பார்ப்போம். தேவனுடைய பாதத்தில் அமரும்போது, அவருடைய சமூகத்தில் நீங்கள் உட்கார்ந்து அவரது முகத்தை நீங்கள் நோக்கி பார்க்கும்போது இந்த இந்த காரியத்தில் நமக்கு சகாயம் கிடைக்கும், ஜெயம் கிடைக்கும். இந்த வார்த்தையின்படி அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது. தேவன் நமக்கு செய்கிற தயை செய்கிற நேரம், தயை செய்கிற காலம் இந்த மாதத்தில் நமக்கு உண்டு. நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை இருக்கும். அப்போ அந்த சூழ்நிலையில் நம்ம ஜெயத்தை பார்க்கணும், ஆசீர்வாதத்தை பார்க்கணுன்னா தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம தேடும்போது அந்த காரியங்கள் நமக்கு ஜெயமாய் முடியும். அடுத்தது பார்க்குறோம், மனம் விட்டு அவர் பேசுகிறார் பாருங்க. தேவனுடைய சமூகத்தில் போய் என் பெருமூச்சின் சத்தத்தினால்னு சொல்கிறாரு. 5வது வசனம், என் பெருமூச்சின் சத்தத்தினால். ஆனால் தாவீது மனம் விட்டு தேவன்கிட்ட பேசுகிறாரு. எப்படி பேசுகிறாரு? தேவனுடைய அவருக்கு நேராக போய் சொல்கிறாரு, எனக்கு இதில் எனக்கு ஜெயம் வேணும். அதில் பாருங்கள், நான் இப்படி உணர்றேன், நான் இப்படி பயப்படுறேன், நான் இப்படி யோசிக்கிறேன், நான் இப்படி பார்க்குறேன். ஒவ்வொரு காரியத்தையும் நான் பயப்படுற நாளில் என் தேவனையே நோக்கி பார்க்குறேன். என்னுடைய தேவைகளில் அவரையே நோக்கி பார்க்குறேன். என் சூழ்நிலைகளில், என் கண்ணீரின் பாதையில், என் படுக்கையில் கூட உன்னை தியானிக்கிறேன்றார். அது மாதிரி நம்முடைய சூழ்நிலையிலையும் ஒவ்வொரு காரியத்துலேயும் நான் இந்த சூழ்நிலையில் இதை நான் உணர்றேன், தேவனுடைய பிரசன்னத்தை உணர்றேன். நாமும் அப்படி நம்முடைய சூழ்நிலைகளில் தேவனுடைய பிரசன்னத்தை உணரும்போது, தேவனுடைய காரியமாக நம்ம நிற்கும்போது தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஏன்னா அவர் நமக்கு ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். சங்கீதத்திலேயே நம்ம பார்க்குறோம், நம்ம உட்காருதல் எழுந்திருத்தல் எல்லாவற்றையும் அவர் ஆராய்ந்து அறிந்த தேவன். நம்முடைய தேவன் சாதாரண தேவன் அல்ல, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன். அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவரால் கூடாதது எதுவுமே இல்லை. அவரை நம்ம நோக்கி பார்க்கும்போது நம்முடைய முகத்தை அவர் பிரகாசிக்க பண்ணுவார். நம்முடைய சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் மாறும். உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, எனக்கு பலன் இல்லை, நான் ஒடுங்கி போகிறேன், என் சரீரத்தில் பாடுகள், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் மனுஷனை அல்ல, வைத்தியர்களை அல்ல, தேவனை நாம் சார்ந்து கொள்ளும்போது, தேவனுடைய பிரசனத்தை நாம் தேடும்போது கண்டிப்பாக நமக்கு விடுதலை உண்டு. அடுத்த ஒரு வசனம் பார்ப்போம். யார் நமக்கு ஆறுதல்? மனம் விட்டு நம்ம பேசும்போது அப்போ யார் நமக்கு ஆறுதல்? தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறேன். சங்கீதம் 102:7 பார்க்குறோம். தனித்திருக்கும் குருவி எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும். ஒரு உடம்பு சரியில்லாமல் ஒரு வியாதிப்பட்டு இருக்கும்போது அதை பிரித்து தனியாக வச்சுருவாங்க. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை நாம் கூட நம்ம வீட்டில் சில இழப்புகள், சிலர் நம்ம பிரிஞ்சிருக்கலாம், சிலர் வெறுக்கப்பட்டு பிரிக்கப்பட்டு தாய் தகப்பனார் பிள்ளைகளால் துரத்தடிக்கப்பட்டு இந்த மாதிரியெல்லாம் சில சூழ்நிலைகள் இருக்குது. பிள்ளைகள் கவனிப்பாரற்று தாய் தகப்பனார் இருப்பாங்க, அல்லது தாய் தகப்பனாரால் வெறுக்கப்பட்ட சில பிள்ளைங்க இருப்பாங்க. இந்த மாதிரி தனித்திருக்கிற குடும்பத்தில் தனித்திருக்கிறவர்களுக்காக தேவன் சகாயராக இருக்காராம் பாருங்களேன். அது மாதிரி நம்முடைய சூழ்நிலையிலையும் நான் தனிமையாக இருக்கனே, எனக்கு யாருமே உதவிக்கு இல்லையே, நம்ம அதை பற்றி யோசிக்க வேணாம், சோர்ந்து போக வேணாம். ஏன்னா திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர் தேவன்னு சொல்கிறார். அவர் நமக்கு சகாயர்ன்றாரு, நமக்கு பாதுகாவலராக அவர் இருக்கார். நம்முடைய தேவன் நமக்கு கூட இருக்கும்போது நம்ம யாரை குறிச்சும் கவலைப்பட வேணாம். ஒன்றே ஒன்று அப்பான்ட்டிங்கன்னா போதும். அப்பா, நான் உங்கள் சமூகத்துக்கு வந்துட்டேன், நான் உங்கள் பிள்ளைப்பா, நீங்கள் எல்லாம் பார்த்துக்கங்க, நீங்கள் அப்பான்னு சொல்லிட்டா போதும், தகப்பன் உடனே இறங்கிடுவார். என்னுடைய சூழ்நிலையில் அந்த மாதிரி சூழ்நிலையில் நான் கடந்து வந்திருக்கேன். அவரை சார்ந்து கொள்ளும்போது தேவன் இறங்கியிருக்கார். தேவனுடைய பிரசன்னம் கூட வந்திருக்கு. எந்த சூழ்நிலைகளையும் அவரை நோக்கி பார்த்த முகங்களை அவர் பிரகாசிக்க தான் வைப்பார். அதை வெட்கப்படுத்த விடவே மாட்டார். அந்த அற்புதமான தேவன் இந்த நாளில் நம்ம மத்தியில் வந்திருக்காரு. உங்களுடைய துயரமான பாதையில் நீங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கலாம். நிறைய மன சஞ்சலம் உங்களுக்கு இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், சோதனைகள் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், நெருக்கங்கள் இருக்கலாம், வியாதி இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்கள் அப்பா கிட்ட வந்துட்டிங்கன்னா, கத்தாதி கர்த்தரிடத்தில் வந்துட்டிங்கன்னா, உங்கள் மனபாரத்தை அவர்கிட்ட சொல்லிட்டிங்கன்னா அவர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். துயரப்படுகிறவர்களுக்கு அவர் ஆறுதலை தருவார். நம்ம கண்ணீரை காண்கிற தேவன், நம்முடைய சத்தத்தை கேட்கிற தேவன். இந்த தாவீதுக்கு எப்படி கேட்டு வராரு, இந்த சங்கீதத்தில் நம்ம பார்க்குற மாதிரி சீயோனுக்காக
தானியேல்ல நம்ம பார்ப்போம். பாபிலோனில் அடிமையாக சிறைப்பட்டு போயிருக்காங்க. 70 ஆண்டுகள் அவங்க அங்கே இருக்காங்க. அப்போ அவங்கள விடுவிக்கணும்னு தானியேலுக்கு அந்த பாரம். அவர் ஜெபிக்கிறாரு. எரேமியாவில் நான் பார்க்குறேனேப்பா, அந்த ஜனங்களுக்காக நீ செய்கிறீங்களே, 70 ஆண்டுகள் அவங்க சிறைப்பட்டு போயிருக்காங்களே, அவங்களுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும், அவங்கள விடுவீங்கன்னு அவர் கேட்கும்போது, அதை பாருங்கள், தாவீது அந்த அவர் அங்கே தியானித்ததை, அந்த வேதத்தில் படித்ததை இவர் இதை உணர்றாரு. இவர் உணர்ந்து தாவீது அதை சொல்கிறாரு. அந்த தீர்க்கதரிசியாகிய தாவீதுக்கு அது வெளிப்படுத்தப்படுகிறது. தானியேல் ஏறெடுத்த ஜெபம், சியோனுக்காக அவர் வேண்டுதல் செய்தது. யோபுலையும் நம்ம பார்ப்போம். கர்த்தர் என் மீட்பராக இருக்கிறார். யோபுடைய சூழ்நிலையை நம்ம பார்ப்போம். எவ்வளோ கஷ்டமான பாடுகள், எல்லாம் இழந்த சூழ்நிலை. அந்த நேரத்தில் பாருங்கள், அவரே பிடித்து கொள்கிறார். ஏன்னா இந்த சங்கீதமே அருமையான ஜெபத்தை குறிக்கிற சங்கீதம் தான். ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் வாசிக்கும்போது, ஒவ்வொரு வார்த்தையும் பலவீனப்பட்டு பலனே இல்லை, என் எலும்புகள்லாம் உளுந்து போயிடுச்சு, என்னால் ஒன்றுமே முடியாது, என் திராணி எனக்கு ஒன்றுமே செய்ய முடியல. இந்த சூழ்நிலையில தான், அந்த துயரப்படுகிற நேரத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஜெபத்தை கர்த்தர் கண்டிப்பாக கேட்பார். நாமும் இந்த நாளில் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே வந்திருக்கோம். தேவனுடைய வார்த்தையை இந்த நாளில் தியானிக்கிறோம். தியானிக்கும்போது தேவன் நம்மோடு கூட இடைபடுவார், பேசுவார், காரியங்களை வாய்க்க செய்வார். அவரது நாமம் இது மூலியமாக மகிமைப்படும். அவரே நமக்கு போதுமானவராக இருக்கார். அவரே நமக்கு ஆறுதலை ஆட்சி தேய்ச்சி ஆறுதலை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் தேவனுடைய பிரசன்னத்தில் இந்த நாளில் நம்ம கடந்து வந்திருக்கோம். அவரது பலனை பெற்றுக்கொள்வோம். அவரது சத்துவம் நமக்கு அதிகமாய் கடந்து வருகிறது. அவரது கிருபை நம்மை சூழ்ந்து கொள்கிறது. அவரது நாமமே ஒவ்வொரு நாளும் நம்ம மகிமைப்படுத்தும் போது, அவரை நம்ம தேடும்போது, அவரது பிரசன்னத்தில் வந்து அமரும்போது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள்னு அவர் சொல்கிறாரு. நாம் அமர்ந்திருந்து அவர் தேவன் என்பதை அறிந்து கொள்ள நாம் அதற்கு நேரத்தை கொடுக்கணும். தேவனுடைய பிரசன்னத்தை தேடணும், வேதத்தை எடுக்கணும், வாசிக்கணும். இந்த நேரத்தில் மட்டும் நம்ம அமர்ந்துட்டு இந்த வார்த்தையை கேட்டுட்டு போயிடுறது இல்லை. திரும்ப தேவன் நம்மோடு கூட என்ன பேசுகிறாரு, அதுக்கு தான் வேதத்திலேயே பார்க்குறோம். ஒரு வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்துடணும். அப்போ நம்ம வேதத்தை எடுத்து படித்தாதான் அதை நம்ம அதனுடைய அந்த அந்த உணவுடைய அந்த பலனை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா கர்த்தருடைய வேதம் தான் நம்முடைய உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்குது, ஔஷதமாக இருக்குது. உடலுக்கெல்லாம் அது பலனை கொடுக்குது, ஆரோக்கியத்தை கொடுக்குது. அப்போ அந்த தேவனுடைய வார்த்தை நம்ம உட்கொள்ளும்போது அதற்குரிய ஆசீர்வாதத்தை இந்த நாளில் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், அதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் அபரிதமாக கொடுப்பார். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, தாவீதுக்கே ராஜாவாக இருக்கிற அந்த தாவீதே அந்த துயரப்படுகிற நேரம், அந்த வனாந்தரத்தில், வனாந்தரம்னா என்னங்க, தண்ணீரற்று ஒன்றுமே எதுவுமே அவங்களுக்கு ஆகாரம் கிடையாது, எதுவுமே இல்லை. அந்த சூழ்நிலையில் அவருடைய ஜெபத்தை கேட்டவர், அந்த சியோனுக்கு ஆறுதல் செய்கிறவர், இந்த நாளில் இந்த மாதத்தில் அவர் உங்களுடைய காரியங்களையும் தயை செய்யும் காலம் வந்துருச்சு. அதற்கு குறித்த நேரமும் வந்துருச்சு. நீங்கள் எல்லாம் சாட்சியாக நம்ம நிற்போம், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே நிற்போம். தேவன் அந்த காரியங்களை எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். அவரது நாமம் அது மூலியமாக மகிமைப்படும். ஆமென். ஜெபிக்கலாம் நம்ம. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, நீர் கொடுத்த அந்த அருமையான நேரத்திற்காக நன்றி ராஜா. இந்த நாளிலும் தகப்பனே, உமது தெய்வீக பிரசன்னத்தில் வந்து நாங்கள் நிற்க, உமது வார்த்தையை பெற்றுக்கொள்ள, உமது வார்த்தையை தியானிக்க நீர் கொடுத்த அந்த நேரத்திற்காக நன்றி ராஜா. தகப்பனே, துயரத்தோடு, துக்கத்தோடு, கஷ்டத்தோடு இந்த தேவை எனக்கு எப்படி சந்திக்கப்படும், இந்த காரியத்தில் நான் எப்படி ஜெயத்தை பார்ப்பேன், இந்த மாதம் எனக்கு எப்படி போகும், இந்த நாட்களை நான் எப்படி கடப்பேன், இந்த பலவீனத்துலேருந்து எனக்கு எப்படி பலன் கிடைக்கும், என்னுடைய சூழ்நிலை எப்படி மாறும்னு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் இறங்கி கர்த்தாவே தயை செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்ததுன்னு சொல்கிறீங்க. சியோனுக்கு வந்த அந்த ஆசீர்வாதம் இந்த நாளில் எங்கள் குடும்பத்தில், எங்கள் பிள்ளைகளுக்கு, எங்கள் குடும்பத்திற்கு வருவதாக, அதன் மூலமாக அந்த நாமம் மட்டுமே மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.